Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் ஆடுகளம் சேல் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுல எந்த தப்பு இல்லை. ஏன்னா அந்த சீரியலோட ப்ரொமோவை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு. இன்னுமே சீரியலை லான்ச் பண்ணாமல் வச்சுருக்கீங்களே. இதுக்கு அடுத்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்த எல்லா சீரியலும் 50 எபிசோடு 100 எபிசோடு தாண்டி போயிட்டுருக்கு. இன்னும் இந்த சீரியல் வரலையே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ ரெக்வஸ்ட் வச்சுட்ருக்கோம். தயவு செஞ்சு இந்த சீரியலை சீக்கிரம் போடுங்கன்னு. சரிகம் அந்த சீரியலில் லேட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சீரியலுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்லாட் இப்போதைக்கு கிடைக்காம தான் இருந்துச்சு. ஸோ நல்ல டைம் ஸ்லாட் அதுவுமே ப்ரைம் டைம்லேயே வேணும் அப்படின்னு சன் டிவி கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஆடுகளம் சீரியலில் April 7 டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மற்ற தடவை சொல்கிற மாதிரி இப்போயுமே போடாமல் நம்மளை வந்து ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காங்களே இந்த தடவை கண்டிப்பாக போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நம்ம இந்த தடவை கண்டிப்பாக நம்பலாம். இந்த சீரியலோட ரீமேக்லாம் மற்ற சேனல்ஸில் வேறு லாங்குவேஜஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே சன் டிவி டெலிகாஸ்ட் பண்ணாமல் இழுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் அவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தோம். ஸோ நம்ம வெயிட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. April 7 பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே தான் வருது. அது ஏப்ரல் மாதத்தோட ஃபஸ்ட் வீக் தான் வருது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த டைமிங்ஸில் வரும் அப்படிங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ப்ரைம் டைமில் தான் வரப்போகுது. அது 100% கன்ஃபார்ம் தான். இப்போ ப்ரைம் டைமில் எந்த சேல் முடிய போகுது அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட் தான் கிடச்சிருக்கு. இன்னும் 100% அஃபிஷியல் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா கயல் சீரியலை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி பிளானில் இருக்காங்க போல். பிகாஸ் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் நல்லா தான் எடுத்துகிட்டு இருக்கு. இருந்தாலுமே 1000+ எபிசோட்ஸ் வெற்றிகரமாக போயிடுச்சு. இந்த சீரியல் இன்னுமே இழுத்துக்கிட்டே போனாங்க அப்படின்னா டிஆர்பி இன்னும் குறையிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இனி கயலோட குடும்பத்தில் ஆனந்திக்கு மட்டும்தான் மேரேஜ் நடக்கல. அவங்களுக்கும் மேரேஜ் நடந்துருச்சு அப்படின்னா சீரியலோட ஸ்டோரி ட்ராக் டோட்டலாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பட் இவங்க நினச்சாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கயல் வந்து சமாளிக்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இருந்தாலும் இந்த சீரியல் தான் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடச்சிருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆடுகளம் சீரியல் 7:30 கொண்டு வந்த ஒரு சரிகம சீரியல் 7:30 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆடுகளம் சீரியலோட இந்த டைம் ஸ்லாட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.